சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். எ ஃபங்க்ஷன் எஃப் மைனஸ் 762 ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபாலோஸ். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருந்துட்டு நம்ம இந்த வேல்யூலாம் ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சா தான் போட முடியும். ஸோ இதை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -3 வேணும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் -3 வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும்னு பார்க்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இங்கே பாருங்கள் -5 to 2. ஸோ இதுக்குள்ளார தான் -3 வரும். கரெக்டாக -4 -3 அப்படி தான் போகும். அப்போ இந்த -3 எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம அப்ளை பண்ணும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ், இது எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம்? -3. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே பாருங்கள் எக்ஸ் + 5 இருக்கா, அந்த எக்ஸில் நம்ம -3ன்னு போடணும். அப்போ -3 + 5னா ஆன்சர் என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4. இந்த சம்லேயே என்ன நம்மளுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு தான் பார்க்கணும். 4 வந்து எதுக்குள்ளே வரும்? இந்த பாருங்கள் லாஸ்ட் ஒன்னில் தான் வரும். ஏன்னா 2 to 6, 2க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன். அப்போது அதாவது 3லேருந்து 3 4 5 அதுக்கெல்லாமே நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 4ன்ற நம்ம லாஸ்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் -1, இங்கே எக்ஸுன்றது 4, அப்போ 4 - 1. ஓகேவா? அப்போ 4 - 1னா 3. ஸோ அதுவும் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வேணும்? எஃப் ஆஃப் -6 வேணும். இந்த எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன். ஏன்னா -6க்கும் -7க்கும் நடுவில் வந்து 6 இருக்கும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் வரும். அப்போ அதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா -6 போடணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ -6² + 2 × எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? -6 + 1. சிம்பிளை பண்ணுங்கள். -6² பண்ணிங்கன்னா 36. இதை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12 + 1. சிம்பிளை பண்ணிங்கன்னா 37 - 12. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 7ல் 2 போச்சுன்னா 5, 3ல் 1 போச்சுன்னா 2, 25. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வேணும்? எஃப் ஆஃப் 1 வேணும். 1 வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். 1 வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து செகண்டில் தான் வரும். ஏன்னா -5லேருந்து பார்த்திங்கன்னா -3 -5 3 -2 1 0 1 எல்லாமே செகண்டில் தான் இருக்குது. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸ் + 5னா இங்கே எக்ஸுன்றது 1, அப்போ 1 + 5 தட் இஸ் 6. ஸோ இப்போ 4மே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாமா? 4 × எஃப் ஆஃப் -3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. 2 × எஃப் ஆஃப் 4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. கீழே வந்து எஃப் ஆஃப் -6. எஃப் ஆஃப் -6 என்ன? 25. ஓகே. 4 × எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6. ஓகேவா? சாரி 6. ஓகேவா? 4 × 2 8. இது 2 × 3 6, 25. 4 6 24. 8ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ? 2. கீழே வந்து 1. அப்போ 2/1 வந்து 2 தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?